Hi guys, welcome to my channel. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா லீட் கோட் டெய்லி கொஷின். அதாவது இன்னைக்கு 28 நவம்பர் 2024 இன்னைக்கு இருக்கிற டெய்லி கொஷின் என்ன பார்த்தோம்னா மினிமம் obstacle removal to reach corner. இது ஒரு ஹார்ட் கொஷின். பட் இது அவ்வளோ 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 ஹார்ட்லாம் கிடையாது. இது நம்ம வந்து தீக்ஷா சர்வதம் யூஸ் பண்ணி சால்வ் பண்ணலாம். ஸோ லெட்ஸ் அந்த கொஷின் பார்க்கலாம். ஸோ நமக்கு வந்து ஜீரோ இண்டெக்ஸ் 2D அரே ஆஃப் சைஸ் எம் கிராஸ் எம் இன்டு என். ஸோ இவங்க கொஷின்ல வந்து எம் இன்டு என் அரே அவங்க கொடுக்குறாங்க. இது பைத்தன். ஸோ அவங்க வந்து லிஸ்ட் கொடுக்குறாங்க. அந்த லிஸ்ட் பார்த்தீங்கன்னா there are எம் ரோஸ் தென் என் காலம்ஸ் இருக்குது. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா நம்ம வந்து 0,0லேருந்து இந்த இந்த பாட்டம் ரைட் கார்னர் ரீச் பண்ணணும். இதுதான் நம்மளோட ப்ராப்ளம். ஸோ இதுல எப்படின்னா நம்ம இங்கேருந்து நம்ம வந்து எய்தர் அப் டவுன் லெஃப்ட் ரைட் தான் நம்மளால போக முடியும். ஸோ இப்போ பார்த்தோம்னா இந்த இடத்துல இருந்து நம்ம வந்து இங்கே போனோம்னா அப்டக்கிள் இருக்கு. நம்ம அப்டக்கிள்லாம் தாண்டி தான் போனோம். ஸோ இப்போ நம்ம என்ன வந்து மினிமம் நம்பர் ஆஃப் அப்டக்கிள்ஸ் என்னன்னு நம்ம வந்து பார்க்கணும் டு ரிமூவ். ஸோ இது ஒரு வந்து கிரீடி அப்ரோச் யூஸ் பண்ணி தான் நம்ம சால்வ் பண்ணணும். ஸோ அதை வச்சாலே உங்களுக்கு அந்த ஜீக்ஸ்டான் நமக்கு தெரியலன்னா கூட இத வந்து ஒரு கிராஃப் மாதிரி நீங்க வந்து வச்சுக்கிட்டீங்கன்னா, அதாவது இங்கேருந்து இங்கே போனோம்னா காஸ்ட் 1, இங்கேருந்து இங்கே போனோம்னா காஸ்ட் 0, அந்த மாதிரி பார்க்கணும். ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் வந்து கிராஃப் மாதிரி நீங்க இதை வந்து யோசிச்சு பண்ணீங்கன்னா இது என்னது, இது வந்து தீக்ஷாஸ் அல்காரிதம் அப்படின்னு கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இதோட வந்து அப்ரோச் என்னன்னு பார்க்கலாம் சால்வ் பண்றது. ஓகே, ஸோ இந்த தீக்ஷாஸ் அல்காரிதம் எப்படி இந்த ப்ராப்ளம்க்கு யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். நம்ம ஒரு வந்து ஹீப் ஒன்று மெயின்டைன் பண்ண போகிறோம். அந்த ஹீப்பில் தான் நம்ம காஸ்ட் அண்ட் தென் தி ரோ அண்ட் காலம் ஆஃப் தட் பாக்ஸ், அந்த தட் பர்டிகுலர் பாக்ஸ் அதை நம்ம வந்து வச்சுக்க போகிறோம் ஹீப்பில். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு என்ன ஸ்டார்ட் பண்ணலாம்னா வி கோன் ஸ்டார்ட் ஃப்ரம் திஸ் நோட். ஸோ அதை நம்ம வந்து ஹீப்புள்ள ஃபஸ்ட்டு வந்து இன்சர்ட் பண்ணுவோம். ஹீப்புள்ள இன்சர்ட் பண்ணோம்னா be the first one will be the cost of the box. அதுல காஸ்ட் இந்த ப்ராப்ளம் நம்ம காஸ்ட் நம்ம எதை பார்க்குறோம்னா தி அப்டக்கிள் இருந்துச்சுன்னா அந்த காஸ்ட் வந்து 1, அப்டக்கிள் இல்லைன்னா அந்த காஸ்ட் வந்து 0. ஸோ இதுல வந்து அப்டக்கிள் இல்லை, ஸோ அதனால காஸ்ட் வில் பி 0 அண்ட் தென் ரோ வில் பி 0th ரோ அண்ட் தென் 0th காலம் இருக்கு. ஸோ நம்ம இது வந்து இன்சர்ட் பண்ணதுக்கப்புறம் என்ன பார்க்க போறோம்னா இதை தான் பாப் பண்ண போறோம். இதை பாப் பண்ணிட்டு அந்த ஹீப்ல இருந்து ஹீப் பாப் பண்ணிட்டு நம்ம நெக்ஸ்ட் இதோட நெய்பர்ஸ் ரெண்டுமே வந்து பார்க்க போறோம். இதோட நெய்பர் ஃபர்ஸ்ட் நம்ம ரைட் போவோம். ரைட்ல என்ன இருக்குது, the cost is 1, the row is 0, column is 1. and then இதோட இன்னொரு நெய்பர் பார்த்தீங்கன்னா cost is 1, row is 1, column is 0. ஸோ இதுதான் இந்த ரெண்டு. ஸோ இதுல இருந்து நம்ம நெக்ஸ்ட் வந்து எதை விசிட் பண்ணோம்னா எனிவே எல்லாமே வந்து ஒரே ஒன் தான் இருக்குது காஸ்ட். ஸோ அதனால நம்ம லெட்ஸ் விசிட் த ரைட் நோட், அதாவது இந்த நோடு விசிட் பண்ணலாம். ஸோ இப்போ இந்த நோடு நம்ம விசிட் பண்ணோம்னா இதோட நெய்பர்ஸ் ரெண்டும் பார்க்கணும். இதோட நெய்பர்ஸ் பார்த்தீங்கன்னா திஸ் ரைட் சைடில் இருக்கிறது அது வந்து காஸ்ட் இஸ் 1, ரோ இஸ் 0, காலம் இஸ் 2. அதே மாதிரி அதுக்கு அடுத்து டவுன்ல இருக்கிறது பார்த்தீங்கன்னா காஸ்ட் இஸ் 1, ரோ இஸ் 1, காலம் இஸ் 1. ஓகே, ஸோ இது ரெண்டும் பார்த்துட்டோம். அதாவது நம்ம வந்து இதை விசிட் பண்ணோம். ஸோ அதை வச்சு நம்ம இது ரெண்டுமே பார்த்துட்டோம். ஸோ இப்போ நெக்ஸ்ட் ஹீப்பில் என்ன இருக்குன்னா இதுதான் இருக்குது. ஸோ இதை விசிட் பண்ணுவோம். இதை விசிட் பண்ணோம்னா இப்போ அதோட நெய்பர்ஸ் என்னன்னு பார்க்கணும். இதோட நெய்பர்ஸ் வந்து ரைட்ல இருக்கிறது ஆல்ரெடி விசிட் பண்ணிட்டோம். ஸோ அதை நம்ம விசிட் பண்ண போறது இல்லை. இப்போ மறுபடியும் நம்ம அதை விசிட் பண்ண போறது இல்லை. நம்ம இதை பார்ப்போம். இதோட இது பார்த்தீங்கன்னா காஸ்ட் இஸ் 1, ரோ இஸ் 2, காலம் இஸ் 0. ஸோ இதை விசிட் பண்ணிட்டோம். இப்போ இதையும் விசிட் பண்ணிட்டோம். இதை நான் மார்க் பண்ணிடுறேன். ஓகே, ஸோ இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன விசிட் பண்ண போறோம் அப்படின்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட் இந்த ஹீப்ல வந்து 102 இருக்கு. 102 விசிட் பண்ணோம்னா தென் நமக்கு என்ன இருக்கும், அதோட நெய்பர்ஸ், அதாவது ஒன்று தான் இருக்கு நெய்பர்ஸ். இந்த விசிட் பண்ணாத நெய்பர் வந்து 1 தான் இருக்குது. ஸோ நம்ம அதை வந்து ஆட் பண்ணுவோம் இந்த இடத்துல. அதாவது அதோட காஸ்ட் வந்து 0, தென் அதோட கோஆர்டினேட்ஸ், அதாவது ரோ 1 காலம் வந்து ரோ 1, காலம் 2.
ஸோ இப்போ இங்க என்ன இருக்குன்னா இது ஹீப்புங்கிறதுனால இந்த காஸ்ட் தான் காஸ்ட் வச்சு தான் நம்ம அந்த ஆர்டர்ல வச்சிருக்கோம். ஸோ அதனால இது எங்க போகும்னா இதுதான் இப்போ டாப்ல இருக்கும். இந்த 1 1 இந்த இடத்துல கரெக்டா மார்க் பண்ணிடுறேன். இதுக்கு மேல இது இன்சர்ட் ஆயிருக்கும் இந்த ரோ. ஓகே, ஸோ இப்போ அங்க இன்சர்ட் ஆயிருக்கு. ஸோ இப்போ நெக்ஸ்ட் வந்து ஹீப்ல என்ன டாப்ல இருக்குன்னு பார்த்தோம்னா இதுதான் இருக்கும். ஸோ நம்ம இதை தான் வந்து பாப் பண்ணுவோம் அண்ட் நாட் இது, பிகாஸ் இதோட காஸ்ட் 1ல இருக்கு, இதோட காஸ்ட் 0 இருக்கு. இது வந்து மினிமம் மின் ஹீட், அதனால இதை தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ இப்போ இதுக்கு வந்தோம்னா இதோட வந்து நெய்பர்ஸ் என்னன்னு பார்ப்போம். இதோட விசிட் பண்ணாத ஒரே நெய்பர் வந்து இதுதான் இருக்கு. ஸோ அதை நம்ம வந்து விசிட் பண்ணுவோம். விசிட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா காஸ்ட் 0 அண்ட் தென் தி கோஆர்டினேட்ஸ் பார்த்தீங்கன்னா 2,2. ஆக்சுவலி நம்ம வந்து வர வேண்டிய நம்ம வந்து வர வேண்டிய கோஆர்டினேட்ஸ் வந்து 2,2. அதனால ஸோ நம்ம டெஸ்டினேஷன் வந்துட்டோம். ஸோ நம்ம வந்து டெஸ்டினேஷன் வந்துட்டோம். இப்போ நம்ம என்ன பார்க்கணும்னா நம்ம இப்போதைக்கு வந்த சூஸ் பண்ண பாத்துல, அதாவது எது இப்போ ஐ மீன் நம்ம வந்து எவ்வளோ வந்து அப்டக்கிள்ஸை தாண்டி வந்திருக்கோம் அப்படின்னு பார்க்கணும். இப்போ அப்படி பார்க்கும்போது நம்ம வந்த பாத்தை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இங்க ஆரம்பிச்சோம், இங்கேருந்து ஆரம்பிச்சு இந்த இதுக்கு வந்தோம், அண்ட் தென் அங்கேருந்து இதுக்கு வந்தோம், அண்ட் தென் இப்படி வந்தோம், இப்படி வந்தோம். ஸோ 1 2 நம்ம இந்த கவுண்ட் வந்து ப்ரோக்ராம்ல நம்ம வந்து நோட் பண்ணி வச்சுப்போம். ஸோ 2 இதுதான் ஆன்சர். ஸோ நம்ம இதை எப்படி கோட் பண்ணலாம் அப்படிங்கிறது பார்க்கலாம். ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன நோட் பண்றோம் ஃபர்ஸ்ட். ஓகே, ஸோ இதை எப்படி கோட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து டைமென்ஷன்ஸ் ஆஃப் த கிரிட்டை வந்து வாங்கிடலாம். அதாவது ஓகே, டைப் எல்லாம் வச்சு. ஸோ இதுக்கு அடுத்தது என்னன்னா நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு ஹீப் வேணும். ஸோ ஹீப்பை வந்துட்டு டிஃபைன் பண்ணிக்கலாம். அண்ட் நம்ம இந்த ஹீப்ல வந்து ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் என்ன விசிட் பண்ண போற நோடு, அதாவது 0 நோடு, அண்ட் தென் அதோட காஸ்ட் அதையும் நம்ம இதுல வச்சிடணும். இப்போ நெக்ஸ்ட் நம்ம வந்து விசிட் பண்ணதெல்லாம் வச்சுக்கிறதுக்காக, மெமரியில் வச்சுக்கிறதுக்காக ஒரு வேரியபிள், ஒரு செட் ஒன்று வச்சுக்கலாம். அண்ட் தென் அந்த செட்டில் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் நோடு வந்து விசிட் பண்றோம். ஸோ அதனால அந்த ஃபர்ஸ்ட் நோடோட கோஆர்டினேட்ஸையும் நம்ம போட்டுடலாம். நோடு இல்லை, அதாவது கிரிட். அண்ட் தென் நம்ம வந்து டைரக்ஷன்ஸ் வேணும், அதாவது எந்த டைரக்ஷன் போறோங்கிறத ஒரு 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 லிஸ்ட்ல வச்சுக்கலாம். அந்த லிஸ்ட்ல வந்து 0,1, அதாவது நம்ம 4 டைரக்ஷன்ஸையும் மார்க் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ நம்ம இதுல எப்படி இருக்கும்னா 0,1ங்கிறது காலம்ல +1 போகுது. ஸோ அதனால ரைட் போகும். 1,0 வந்து ரோல +1 போகுது. ஸோ டவுன் போகும். -1 0ங்கிறது டாப் அப்ல போகும். 0 -1 வந்து லெஃப்ட்ல போகும். ஸோ 4 டைரக்ஷன்ஸும் வச்சுருக்கோம். இப்போ நெக்ஸ்ட் வைல் ஹீப். ஹீப்ல வேல்யூஸ் இருக்கிற வரைக்கும் நம்ம வைல் லூப் போயிட்டே இருக்கும். ஸோ நம்ம ஹீப்ல என்னெல்லாம் இருக்கோ அதை பாப் பண்ணுவோம். ஸோ இப்போ ஹீப் வந்து பாப் பண்றோம். ஹீப் பாப் பண்ணோம்னா நமக்கு வந்து 3 வேல்யூஸ் வரும். ஐ மீன் அந்த டப்பிள்ல 3 வேல்யூஸ் இருக்கு. ஸோ அந்த ஃபர்ஸ்ட் வேல்யூ காஸ்ட், அதுக்கப்புறம் அந்த ஆர் அண்ட் சி வந்து அந்த கிரிட்டோட ரோ அண்ட் காலம், அதை கோஆர்டினேட் மாதிரி அதை நம்ம வாங்கிக்கிறோம். ஸோ இப்போ நம்ம வந்துட்டு இந்த டைரக்ஷன்ஸ், ஒரு டைரக்ஷனும் நம்ம போகணும். ஸோ அதுக்காக அந்த அரேலேருந்து வேல்யூஸ் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இப்போ என்ன பண்றோம்னா இப்போ நம்ம வந்து அந்த நோடு, ஐ மீன் அந்த கிரிட்டுக்கு நம்ம வந்து போறோம். ஸோ அப்படின்னா இப்போ 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 இருக்கிற நியூ ரோ என்னன்னா ஆல்ரெடி இருக்கிற இந்த ஆறு பிளஸ் இந்த டிஆர். அதே மாதிரி நியூ காலம் வந்து ஆல்ரெடி இருக்கிற காலம் பிளஸ் இப்போ டைரக்ஷன்ஸ்ல இருந்து இருக்கிற நியூ காலம். இது கூட இப்போ நியூ காலம் இந்த ரெண்டுமே வந்துருச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா இப்போ வந்த காலம் இந்த கிரிட்டோட இப்போ இப்போ நம்ம இருக்கிற பொசிஷன் வந்து ஒரு வேலிடான பொசிஷனா அப்படின்னு செக் பண்ணோம். அது செக் பண்றதுக்கு we'll just use this. ஓகே, ஸோ இது வந்து நம்ம அதாவது 0 அண்ட் அபோவ்ல இருக்கணும், அண்ட் தென் எம்முக்கு வந்து உள்ள இருக்கணும். ஸோ அந்த மாதிரி நம்ம வச்சுக்கிறோம்.
தென் இன்னொரு ஒன்று மெயின் இருக்கு, அதுதான் வந்துட்டு ஆல்ரெடி விசிட் பண்ணோமா இல்லையான்னு செக் பண்றதுக்கு ஒரு கன்ஸ்ட்ரெயின்ட். ஸோ அதையும் வந்து இதுல போட்டுடலாம். ஓகே, ஸோ அதையும் போட்டுட்டோம். இப்போ இதுல நம்ம பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் வந்து அந்த விசிட்டட் செட்ல ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம என்ன பார்க்குறோம்னா, இப்போ இதை வந்து அந்த ஹீப்ல வந்து புஷ் பண்ணணும். ஸோ ஹீப் கியூ, இப்போ இதுல என்ன பண்றோம்னா ஹீப்ல புஷ் பண்றோம். தென் நம்ம என்ன வேல்யூ புஷ் பண்ண போறோம்னு பார்த்தோம்னா டப்பிள். அந்த டப்பிள்ல ஃபர்ஸ்ட் வேல்யூ வந்து இட் ஷுட் பி த காஸ்ட். ஸோ காஸ்ட் வில் பி இப்போ நம்ம ஆல்ரெடி இருக்கிற காஸ்ட் பிளஸ் நியூ காஸ்ட். நியூ காஸ்ட்ங்கிறது இப்போ நம்ம இருக்கிற நோடோட இருக்கிற இந்த கிரிட்டோட பாக்ஸோட காஸ்ட். அது எப்படின்னு பார்த்தோம்னா நம்ம கிரிட் வேரியபிள்லேருந்து நம்ம எடுத்துக்கலாம். இப்போ இப்போ இருக்கிற நியூ ரோ காலம் அந்த அந்த இண்டெக்ஸோட வேல்யூ. பிகாஸ் இவங்க கொடுத்துருக்காங்க அந்த ஜீரோனா அப்சக்கிள் இல்லை, ஒன்னா அப்சக்கிள். ஸோ அது நம்ம ஆட்டோமேட்டிக்காக நம்ம அந்த இதுலேருந்து நம்ம எடுத்துக்கலாம் இதை. ஸோ அண்ட் தென் நம்ம கோஆர்டினேட்ஸ் அதுவும் தேவைப்படும். ஓகே, ஸோ ஐ திங்க் எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். ஓகே, நான் மெயினான கண்டிஷனே நான் மறந்துட்டேன். தட் இஸ் ஃபைனல் கண்டிஷன். ஃபைனல் கண்டிஷன் தான் நம்ம வந்து நம்ம லாஸ்டான அந்த ஃபைனல் பாக்ஸ் நம்ம வந்து ரீச் பண்ணிட்டோமா அப்படிங்கிறது பார்க்கறது. ஸோ அதுதான் இந்த கண்டிஷன். நம்ம இப்போ இருக்கிற காஸ்ட் ரிட்டர்ன் பண்ணிடலாம். ஸோ அதாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த n-1 n-1 அது ரெண்டும் நம்ம ரீச் பண்ணிட்டோம்னா, அதாவது இந்த கோஆர்டினேட் ரீச் பண்ணிட்டோம்னா நம்ம இப்போ இருக்கிற காஸ்ட் ரிட்டர்ன் பண்ணிடலாம். ஸோ ஒர்க் ஆகுதா பார்க்கலாம். எஸ், ஒர்க் ஆகுது. சப்மிட் பண்ணிக்கலாம். எஸ், இட் இஸ் ஒர்க்கிங். ஸோ இது ஒரு நல்ல சொல்யூஷன் தான். இந்த மாதிரி ஐ மீன் இது ஒரு ஆப்டிமலான சொல்யூஷன் தான் இந்த ப்ராப்ளம்க்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நீங்கள் எதுவும் லைக்கு எதுவும் பண்ண வேணாம். நான் எனக்கு எனக்கு சும்மா போடுறேன். நான் போடணும்னு எனக்கு தோணுது, நான் போடுறேன். நான் இது எனக்கு கற்றுக்கணுங்கிறதுக்காக தான் நான் போடுறேன். நீங்கள் பார்க்கணும்னா பாருங்கள், பார்க்கலன்னா போங்க. பாய்.